சென்னையில் ஆபரண தங்கத்தின் ஒரு சவரன் விலை 8 மாதங்களில் சுமார் 20,000 ரூபாய்க்கும் மேல் விலை அதிகரித்திருக்கிறது. பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கட்டாய தேவைக்கு தங்கம் வாங்க நினைப்பவர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அதன் விலை உயர்ந்து கொண்டே செல்கிறது. நடப்பாண்டின் முதல் நாளில் தங்கம் ஒரு சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அடுத்து வந்த நாட்களில் ஏற்றத்துடனே காணப்பட்ட நிலையில் மார்ச் 4ஆம் தேதி 64,080 ரூபாய்க்கும், ஏப்ரல் 22ஆம் தேதி அப்போதைய உச்சமாக 74,320 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மே மாதத்தில் தங்கம் விலை சற்று குறைந்த நிலையில் ஜூன் 2ஆம் தேதி ஒரு சவரன் 71,600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. செப்டம்பர் 1ஆம் தேதி முன்னெப்போதும் இல்லாத அளவாக ஒரு சவரன் 77,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்திய பங்குச்சந்தையில் இருந்து அந்நிய முதலீட்டாளர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை விற்றுள்ளனர். கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் அதிக அளவு முதலீடுகள் வெளியேறியுள்ளன. நடப்பாண்டில் இதுவரை சுமார் 1,30,000 கோடி ரூபாயை அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தையில் இருந்து வெளியே எடுத்துள்ளனர். அமெரிக்கா வித்த கடுமையான வரி மற்றும் உள்நாட்டு சந்தையின் அதிக மதிப்பீடு ஆகியவை காரணமாக கூறப்படுகிறது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோர் ஒன்றாக நின்று சில நிமிடங்கள் பேசினர். அப்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் நடப்பவற்றை பார்த்துக் கொண்டிருந்தார். மாநாட்டு அரங்கிற்கு வந்த பிரதமர் மோடியை புட்டின் புன்னகையுடன் கட்டியணைத்துக் கொண்டார். இதைத் தொடர்ந்து புட்டினும் மோடியும் தங்கள் சந்திப்பு நடைபெறும் பகுதிக்கு ஒரே காரில் சென்றது கவனத்தை ஈர்த்தது. 3 தலைவர்களும் ஒன்றாக நடந்து சென்ற படங்கள், உரையாடிய படங்கள், காரில் ஒன்றாக சென்ற படங்களை பிரதமர் தன் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். புட்டினை சந்திப்பது எப்போதுமே உற்சாகமானது என்றும் அவருடன் உரையாடுவது எப்போதுமே ஆழமானதாக இருக்கும் என்றும் பிரதமர் தன் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா தரும் வரி நெருக்கடிக்கிடையில் உலகின் 3 பெரிய நாடுகளின் தலைவர்கள் சந்தித்துக் கொண்டது உலக அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்ற அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நீதிபதி தீபங்கர் தத்தா தலைமையிலான அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஓய்வு பெறும் வயதை அடைய 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்றும், ஒருவேளை 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்ற வேண்டிய சூழல் உள்ள ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடையவில்லை என்றால் ஆசிரியர் பணியிலிருந்து வெளியேறலாம் அல்லது பணி ஓய்வின் போது கிடைக்கப்பெறும் இறுதிச் சலுகைகளோடு கட்டாய ஓய்வு பெறலாம் என்றும் நீதிபதிகள் தரப்பில் தெளிவுபடுத்தியுள்ளனர். மேலும் சிறுபான்மை பள்ளிகளில் நியமிக்கப்படும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வை அரசு கட்டாயப்படுத்த முடியுமா, அது அவர்களின் உரிமைகளை பாதிக்குமா என்பது குறித்து விசாரிக்க உயர் அமர்வுக்கு வழக்கை பரிந்துரைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள சலால் அணை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. மேக வெடிப்பு காரணமாக ஷெனாப் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் சலால் அணையும் முழு கொள்ளளவை எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அந்த தண்ணீர் பாகிஸ்தானுக்கு பாய்ந்தோடுகிறது. பஹல்காம் தாக்குதலை அடுத்து சலால் அணை மதகுகளை மூடி பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை மத்திய அரசு நிறுத்தியது. தற்போது மக்கள் நலனை கருதி அணை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் சியார் பாபா அருவி முழுமையாக நிரம்பி வழிகிறது. கவுட்லா கிராமத்தில் ஷெனாப் நதிக்கரை பள்ளத்தாக்கு அருகே இந்த 100 அடி உயர அருவி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பலர் உயிரிழந்துள்ளனர். சியார் பாபா அருவி ஒரு முக்கிய சுற்றுலா தலமாகும். வடமாநிலங்கள் பலவற்றில் கனமழை நீடிக்கிறது. ஹரியானாவின் பஞ்ச்குலா, யமுனா நகர், அம்பாலா ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பெய்துள்ளது. யமுனை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் அதன் குறுக்கே உள்ள ஹத்தினிகுண்ட் அணை நிரம்பியது. இதனை அடுத்து அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த உபரி நீர் டெல்லியை அடையும் என்பதால் அங்கு வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது.
பஞ்சாப் மாநிலத்திலும் பெரும்பாலான அணைகள் நிரம்பி வழிகின்றன. மழை நீடிப்பதால் கல்வி நிறுவனங்களுக்கு 3ஆம் தேதி வரை விடுமுறை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குர்தாஸ்பூர், ஹோஷியார்பூர், கபூர்தாலா ஆகிய மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் கேதார்நாத் நெடுஞ்சாலையில் சென்ற கார் மீது அருகே உள்ள மலையிலிருந்து பாறை உருண்டு விழுந்தது. இவ்விபத்தில் 2 இறந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். இதற்கிடையே காஷ்மீரில் வெள்ள பாதிப்புகளை அதிகம் சந்தித்து வரும் ஜம்மு பகுதிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சென்று ஆய்வு செய்தார். இம்மாநிலத்தில் மேக வெடிப்பு, மண் சரிவு காரணமாக 130 பேர் இறந்துள்ளனர். 33 பேர் விவரம் தெரியவில்லை. தொடர் கனமழை காரணமாக பஞ்சாபில் உள்ள அனைத்து கல்லூரிகளும் புதன்கிழமை வரை மூடப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. அதன்படி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பாலிடெக்னிக் நிறுவனங்கள் ஆகியவை மூடப்பட்டுள்ளன. விடுதிகளில் தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளிகள் ஏற்கனவே மூடப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது உயர்கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன. கர்நாடகா மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து காவிரி ஆற்றின் 42,000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 33,589 கனஅடியாக உள்ள நிலையில் 33,670 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கபினி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,407 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து 8,333 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கர்நாடகாவில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு நகர் மற்றும் பெங்களூரு ரூரல் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும், மலைப்பகுதிகள் மற்றும் தட்சிண கன்னட மாவட்டங்களுக்கு அதிகனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமே இந்த மழைக்கு காரணம் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒகேனக்கல் அருவிக்கு நீர்வரத்து 32,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு நீர்த்திறப்பு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொண்டுகிறது. இதன் காரணமாக அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நீர்வரத்தை மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 32,000 கனஅடியாக அதிகரித்துள்ள நிலையில் நடப்பாண்டில் 6வது முறையாக அணை நிரம்ப உள்ளது. பெங்களூருவில் உள்ள சர்வதேச பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவருக்கு ஆண்டு கல்வி கட்டணமாக 7,35,000 ரூபாய் வசூலிக்கப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தொகையை 2 தவணையாக வசூலிப்பதாக ஐடி ஊழியர் ஒருவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டு கட்டணம் 11 லட்சம் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளியில் சேர விண்ணப்பம் 1000 ரூபாயும் அட்மிஷனுக்கு 1 லட்சம் ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எக்காரணம் கொண்டும் அட்மிஷன் தொகை திருப்பித் தரப்பட மாட்டாது என்பது பெற்றோர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மராத்தா இடஒதுக்கீடு கோரி உண்ணாவிரதம் இருந்து வரும் சமூக ஆர்வலர் மனோஜ் ஆரங்கே குடிநீர் அருந்துவதையும் நிறுத்திக் கொண்டுள்ளார். மகாராஷ்டிராவில் மராத்தா சமூகத்தினருக்கு ஓபிசி பிரிவின் கீழ் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி சமூக ஆர்வலர் மனோஜ் சாரங்கே மேற்கொண்டு வரும் உண்ணாவிரதம் 4ஆம் நாளை எட்டியுள்ளது. சாரங்கேவின் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்வதாக அரசு கூறினாலும் தனக்கு திட்டவட்டமான பதில் தேவை என சாரங்கே கூறியுள்ளார். மனோஜ் சாரங்கேவுக்கு ஆதரவு அதிகரிக்கும் நிலையில் மும்பையில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. நாகாலாந்தில் இளம் தலைமுறையினரிடம் சாத்தான் வழிபாடு அதிகரித்து வருவது பற்றி அம்மாநில பேரவையில் விவாதம் நடத்தப்பட உள்ளது. நாகா மக்கள் முன்னணி எம்எல்ஏ குலோலுசோ நீனு அளித்த நோட்டீஸில் கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கும் நாகாலாந்தில் சாத்தான் வழிபாடு அதிகரிப்பது அதிர்ச்சி தருவதாக கூறப்பட்டுள்ளது. சாத்தான் வழிபாட்டுக்கு தடை விதிக்க சட்ட நடவடிக்கை தேவை என்றும் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். இதற்கும் உருவ வழிபாட்டை அடிப்படையாக கொண்ட இந்து மதம் போன்ற மதங்களுக்கும் தொடர்பில்லை என்றும் கூறியுள்ளார்.
சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பான வழக்கில் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டுக்கு பாஜக கோரிக்கை விடுத்துள்ளது. பினராயி விஜயன் அரசின் வழிகாட்டுதலின்படி சபரிமலையில் பெண்களை அனுமதிப்பதற்கு ஆதரவான நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றத்தில் தேவஸ்வம் போர்டு எடுத்ததாக கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் குற்றஞ்சாட்டியுள்ளார். ஐயப்ப பக்தர்களின் நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கும் வகையில் எடுக்கப்பட்ட அந்த நிலைப்பாட்டை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் தசரா விழாவை எழுத்தாளர் பானு முஸ்டாக் தொடங்கி வைப்பது பொருத்தமானதை என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச புக்கர் பரிசை வென்றிருக்கும் கன்னட எழுத்தாளர் பானு முஸ்டாக் இந்த ஆண்டு தசரா விழாவை தொடங்கி வைப்பார் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. இதற்கு எதிர்க்கட்சியான பாஜக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பானு முஸ்டாக் இந்து மதத்தின் மீது மதிப்பு இல்லாதவர் என்றும் கன்னட மொழியை இழிவுபடுத்தியவர் என்றும் பாஜக கூறி வருகிறது. இதற்கு பதிலளித்துள்ள முதல்வர் சித்தராமையா, கர்நாடகாவில் அனைத்து மதத்தவரும் கொண்டாடும் பண்டிகை தசரா என்றும் தசரா விழாவை பானு முஸ்டாக் தொடங்கி வைப்பதை மத வெறியர்கள் மட்டும்தான் எதிர்ப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் மாநில பாஜக தலைவர் ஆர் அசோக் காங்கிரஸ் அரசின் முடிவுக்கு எதிராக சாமுண்டீஸ்வரி கோயிலை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த 3 சகோதரர்கள் பசிபிக் பெருங்கடலை படகு மூலம் கடந்து சாதனை படைத்துள்ளனர். ஈவான், ஜேமி மற்றும் லாக்லாண்ட் மேக்லினன் ஆகிய மூவரும் பெருநாட்டின் லிமா நகரிலிருந்து தங்கள் படகு பயணத்தை தொடங்கி 139 நாட்களுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவின் கெய்ன்ஸ் நகருக்கு வந்தடைந்தனர். இந்த பயணத்தின் போது அவர்கள் கடும் புயல், நோய், உணவு பற்றாக்குறை போன்ற பல சவால்களை எதிர்கொண்டனர். ஸ்காட்லாந்து சகோதரர்களின் இந்த முயற்சி மடகாஸ்கரில் சுத்தமான தண்ணீர் திட்டங்களுக்கான நிதி திரட்டவும் உதவியுள்ளது. உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டி உலக சந்தைகளுக்கு விற்பனை செய்வதன் மூலம் வேளாண் துறையை மேம்படுத்த அக்ரி 2.0 திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மாநிலம் முழுவதும் தேங்காய், வாழை, மஞ்சள் உள்ளிட்ட 18க்கும் மேற்பட்ட முக்கிய பயிர்களுக்காக தனித்தனி மதிப்பு கூட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் பொருட்களை பதப்படுத்துதல், குளிர்சாதன கிடங்குகளில் சேமித்தல், கவர்ச்சியான முறையில் பேக் செய்தல் போன்ற வசதிகள் இருக்கின்றன. சேலம் மாவட்டத்தில் பூலாவரி சுகுமாரன் தொடக்க தொழிலியல் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கத்தில் ஆர்டர்கள் நிறுத்தப்பட்டதால் கைத்தறி உற்பத்தி முடங்கியுள்ளது. எடப்பாடி அருகே தாதாபுரம் பகுதியில் உள்ள இந்த சங்கத்தில் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சார்பில் வழங்கப்பட்ட ஆர்டர்களை கொண்டு 100க்கும் மேற்பட்டோர் கைத்தறி துண்டு, மிதியடியை உற்பத்தி செய்து வந்தனர். கடந்த சில ஆண்டுகளாக ஆர்டர்கள் வழங்காததால் வேலையில்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேர்தலின் போது 11 கோடி ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்ட வழக்கில் வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜராகினார். தொடர்ந்து வழக்கை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து அப்போது மீண்டும் ஆஜராகும்படி நீதிபதி உத்தரவிட்டார். 2019 மக்களவைத் தேர்தலின் போது வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் பணப்பட்டுவாடா செய்ய இருந்ததாக 11 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்பாக எம்பி கதிர் ஆனந்த், அவரின் ஆதரவாளர்கள் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன், தாமோதரன் ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவரின் பிறந்த நாளையொட்டி தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகாவிற்குட்பட்ட நெற்கட்டும் செவலில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் மரியாதை செலுத்தினர். அன்புமணி மீது நடவடிக்கையா இல்லையா என்பது குறித்து நாளை மறுநாள் ராமதாஸ் அறிவிக்க உள்ளார். தைலாபுரத்தில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆலோசனை மேற்கொண்டது. அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அதற்கு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. அதற்கான கெடு நேற்றோடு முடிவடைந்த நிலையில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆலோசித்தது. கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த MLA அருள், ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் பரிந்துரை அறிக்கையை சீலிடப்பட்ட கவரில் ராமதாசிடம் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். கூட்டம் முடிஞ்ச பிறகு நாங்கள் குழுவின் 9 பேரும் பரிந்துரை நாங்கள் கையெழுத்து போட்டு மருத்துவர் ஐயா சீல் ஒட்டி ஐயாவிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். அது குறித்து நாளைக்கு மாவட்ட செயலர் கூட்டம் முடிந்த நாளானைக்கு நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. நிர்வாக குழு கூட்டத்துக்கு பிறகு மருத்துவர் ஐயா உங்களை சந்திக்கும் பொழுது ஏதாச்சும் சொல்லுவாங்க.
உண்ணாவிரத போராட்டத்தை தொடரும் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்திலை மதிமுக முதன்மைச் செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ சந்தித்து பேசினார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை சந்தித்த துரை வைகோ, மத்திய அரசு கல்வித் தொகையை விடுவிக்காததால் ஏழை எளிய வீட்டு குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். நம்முடைய கட்டாய கல்வி திட்டத்தில் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடு முழுக்க பல ஏழை வீட்டு பிள்ளைங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளில் இடம் கொடுக்குறாங்க. அப்படி இந்த நிதி நெருக்கடினால கிட்டத்தட்ட கடந்த 2 வருடங்களாக அந்த திட்டத்திற்கு ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு. இந்த சமக்ரா சிக்ஷன் அபியான் திட்டத்துக்கு உண்டான அந்த நிதி 2152 கோடி 2024-25 உண்டான நிதியும் சரி, நடப்பாண்டுக்கு உண்டான நிதியும் சரி, தயவு செய்து காலம் தாழ்த்தாமல் நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என அன்பான வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். இந்த கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமி தோப்பு ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் ஆவணி தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. ஆவணி திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. முத்துக்குடை ஏந்திய பக்தர்கள் முன்னே செல்ல காவி உடை அணிந்த ஐயாவடி பக்தர்கள் பக்தி கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பின்னர் நீண்ட வரிசையில் நின்ற பக்தர்கள் பழம், வெற்றிலை, பாக்கு, பன்னீர் உள்ளிட்ட பொருட்களை ஐயா வைகுண்டசாமிக்கு காணிக்கையாக வழங்கினர். சென்னை வேலூர் இடையே 6 வழிச்சாலையை கட்டமைக்க மாநில நெடுஞ்சாலைத்துறை திட்டமிட்டுள்ளது. தொழில்துறை மையங்களை இணைக்கும் வகையில் சுமார் 142 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நெடுஞ்சாலையை கட்டமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் ஒருகடம் தொழிற்சாலை மையம், செய்யாறு சிப்காட் தொழில் பூங்கா, வேலூரில் தேசிய நெடுஞ்சாலை அருகே அமைய இருக்கும் மற்றொரு சிப்காட் பூங்கா ஆகியவற்றை இணைக்கும் வகையில் இந்த 6 வழிச்சாலையை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டுக்கான ரமோன் மகசேசே விருது இந்தியாவைச் சேர்ந்த எஜுகேட் கேர்ள்ஸ் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பின்தங்கிய மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள ஏழை பெண் குழந்தைகளின் கல்விக்காக இந்த அமைப்பு ஆற்றி வரும் மகத்தான பணிக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. இதன் மூலம் இந்த விருதை பெறும் முதல் இந்திய அமைப்பு என்ற பெருமையை எஜுகேட் கேர்ள்ஸ் பெற்றுள்ளது. மாலத்தீவைச் சேர்ந்த சூழலியல் செயற்பாட்டாளர் ஷாஹின் ஆலி மற்றும் பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த மனித உரிமை போராளிக்கும் மகசேசே விருது வழங்கப்பட்டுள்ளது. சீனாவில் போர் வெற்றி நாளை கொண்டாட இருக்கும் நிலையில் தலைநகர் பெய்ஜிங்கில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் ரஷ்ய அதிபர் புதின், வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட 26 உலக நாடுகளின் தலைவர்கள் விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர். 2ஆம் உலகப் போரில் ஜப்பானிய படைகளை சீன படைகள் முறியடித்ததன் 80வது ஆண்டு விழாவையொட்டி இந்நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் பிரதானமாக சீனாவின் வலிமையை வெளிப்படுத்தும் அணிவகுப்பும் நடைபெறவுள்ளது. காசாவில் போர் நிறுத்தத்துக்கான ஏற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வரும் அமெரிக்கா அப்பகுதியை புனர் நிர்மாணம் செய்வதற்கான திட்டங்களையும் தயாரித்துள்ளதாக தெரிகிறது. இதன்படி காசாவில் உள்ள 20 லட்சம் மக்களை தற்காலிகமாக வேறு பகுதிக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. அப்போது காசாவை ஒரு மிகப்பெரிய சுற்றுலா நகரமாக மாற்றுவதற்கான கட்டுமானங்களை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிகள் முடிய 10 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அதுவரை காசா அமெரிக்க நிர்வாக பகுதியாக இருக்கும் என கூறப்படுகிறது. அமெரிக்காவின் கொலராடோ விமான நிலையத்திற்கு அருகே வானில் பறந்தபோது 2 சிறிய ரக விமானங்கள் மோதி விபத்திற்குள்ளாகின. 2 விமானங்களும் கீழே விழுந்து நொறுங்கியதால் ஒருவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 3 பேர் காயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து அமெரிக்க விமான போக்குவரத்து ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது. காலாவதியான சுங்கச்சாவடிகள் மூடப்படும் என்ற மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் அறிவிப்பு இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பல சுங்க சாவடிகள் காலாவதி ஆகிவிட்டன. காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூட வேண்டும் என்று ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். அதைப்போல சுங்க கட்டணம் மிக அதிகமாக வசூலிக்கப்படுகிறது. இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். விலைவாசி உயர்வுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இதனை நாடாளுமன்றத்தில் பேசியது மட்டுமில்லாமல் தொடர்புடைய அமைச்சரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றையும் அளித்தோம். என்னுடைய பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் குறிப்பிட்ட சில சுங்கச்சாவடிகள் விரைவில்
மூடப்படும் என்று கூட அறிவித்தார். ஆனால் அது நடைமுறைக்கு வரவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சசிகாந்த் செந்திலை நேரில் சந்தித்து அவர் இதனை வலியுறுத்தினார். அவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் நானும் தோழர்களும் மற்றும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அவர் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தது மட்டுமல்லாமல் இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அவரை கேட்டுக்கொண்டோம். காரணம், ஒன்றியத்தில் அமைந்திருக்கிற மோடி தலைமையிலான ஆட்சி என்பது ஒரு ஜனநாயக ஆட்சி அல்ல. எந்த கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்கும் என்பதை தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நெல்லை கொக்கிரகுளம் பகுதியில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் பூலித்தேவன் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் வேறு கூட்டணியில் இணைய வாய்ப்பு இல்லை என தெரிவித்தார். தலைமை தான் முடிவெடுக்கணும். அகில இந்திய தலைமை இப்ப இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. நம்முடைய மாண்பு முதலமைச்சர் பீகார் போயிட்டு ரொம்ப தலைவர் ராகுல் காந்தியுடைய போராட்டத்துல கலந்துருக்காரு, பேரணியில கலந்துருக்காரு, பொதுக்கூட்டத்தில் கலந்துருக்காரு. இணக்கமா தானே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இது வரைக்கும் ஒரு 5 தேர்தல் வெற்றி தேர்தலா வெற்றி கூட்டணியா இருக்கு. 6வது தேர்தலும் அப்படி வெற்றி கூட்டணியா இருக்குன்றதுதான் எல்லாருடைய விருப்பம். அது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு. மதுரை ஆதீனம் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவர் ஆதீன மட விவகாரங்களிலிருந்து விலகியிருக்க வேண்டும் என மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் விஸ்வலிங்க தம்பிரான் ஒருவர் மனு அளித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரை ஆதீன மட விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தலையிட வேண்டும் எனவும் இளைய ஆதீனம் பட்டம் கட்டுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் மதுரை ஆதீன மடத்தின் அடுத்த வாரிசாக தன்னை அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள சலால் அணை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. மேகவெடிப்பு காரணமாக செனாப் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சலால் அணையும் முழு கொள்ளளவை எட்டியது. அணையின் பாதுகாப்பு கருதி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அந்த தண்ணீர் பாகிஸ்தானுக்கு பாய்ந்தோடுகிறது. பெஹல்காம் தாக்குதலை அடுத்து சலால் அணை மதகுகளை மூடி பாகிஸ்தானுக்கு செல்லும் தண்ணீரை மத்திய அரசு நிறுத்தியது. தற்போது மக்கள் நலனை கருதி அணை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தொழில் முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் ஜெர்மனியின் கொலோன் நகரில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்வில் உரையாற்றினார். அப்போது உலகில் எந்த இடத்திற்கு போனாலும் அங்கு தமிழன் இருப்பான் என பெருமிதம் தெரிவித்த முதல்வர் ஸ்டாலின் கண்டங்களை கடந்தாலும் நம்முடைய தொப்புள் கொடி உறவு அருந்துவிடவில்லை என நிகழ்ச்சியாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய முதல்வர் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுமாறு ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்தார். நீங்க சின்னதா பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்க தொழிலை தமிழ்நாட்டிலேருந்து தொடங்க முயற்சி பண்ண வேண்டும். பெரிய பெரிய நிறுவனங்கள்ல நீங்க வேலை செய்றீங்கன்னா உங்க நிறுவனத்துல நம்ம தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பத்தி எடுத்து சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்க. உங்க சொந்த கிராமங்களை கவனிச்சுக்குங்க. அங்க படிக்கிற நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி உதவிகளை செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த மூவி பந்து முழுக்க நீ எங்கே போனாலும் தமிழர் என்ற நம்ம அடையாளத்தை விடாதீங்க. உங்க வேர்களை மறக்காதீங்க. தமிழை மறக்காதீங்க. தமிழ் மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சசிகாந்த் செந்திலை நேரில் சந்தித்து அவர் இதனை வலியுறுத்தினார். அவர் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் நானும் தோழர்களும் மற்றும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அவர் நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தது மட்டுமல்லாமல் இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி அவரை கேட்டுக்கொண்டோம். காரணம்,
ஒன்றியத்தில் அமைந்திருக்கிற மோடி தலைமையிலான ஆட்சி என்பது ஒரு ஜனநாயக ஆட்சி அல்ல. உண்ணாவிரத போராட்டத்தை தொடரும் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்திலை மதிமுக முதன்மை செயலாளரும் எம்பியுமான துரை வைகோ சந்தித்து பேசினார். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை சந்தித்த துரை வைகோ மத்திய அரசு கல்வித் தொகையை விடுவிக்காததால் ஏழை எளிய வீட்டு குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். நம்முடைய கட்டாய கல்வி திட்டத்தில் உங்களுக்கே தெரியும், தமிழ்நாடு முழுக்க பல ஏழை வீட்டு பிள்ளைங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாய கல்வி திட்டத்தில் தனியார் பள்ளிகளில் இடம் கொடுக்குறாங்க. அப்படி இந்த நிதி நெருக்கடினால கிட்டத்தட்ட கடந்த 2 வருடங்களாக அந்த திட்டத்திற்கு ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கு. இந்த சமக்ரா சிக்ஷன் அபியான் திட்டத்துக்கு உண்டான அந்த நிதி 2152 கோடி 2024-25 உண்டான நிதியும் சரி, நடப்பாண்டுக்கு உண்டான நிதியும் சரி, தயவு செய்து காலம் தாழ்த்தாமல் நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என அன்பான வேண்டுகோளை நான் விடுக்கிறேன். இந்த சென்னையில் தங்கம் இதுவரை இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ள நிலையில் ஒரு மாதத்தில் மட்டும் சவரனுக்கு சுமார் 4500 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 85 ரூபாய் விலை உயர்ந்து 9705 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 680 ரூபாய் விலை அதிகரித்து 77,640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 2 ரூபாய் விலை ஏற்றம் கண்டு 136 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை புதிய உச்சத்தை தொட்டிருப்பது பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநாய்க்கடி பிரச்சினை தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு நடிகர் படவா கோபி மன்னிப்பு கேட்டுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர், திருநாய் பிரச்சினை எனில் இரவு 9 மணிக்கு மேல் ஏன் வீட்டை விட்டு வருகிறீர்கள் என பேசியது சர்ச்சையானது. இதற்கு மன்னிப்பு கேட்டு தற்போது அவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் படவா கோபி தெரிவித்துள்ளார். நிறைய விஷயங்கள் சொன்னேன், எங்க வீட்டு நாயை பத்தி சொன்னேன், இதெல்லாம் எதுவுமே அவங்க போடல. பொதுமக்கள் யாரும் தயவுசெய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைந்தீர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க. நான் அந்த மாதிரியான எந்தவித ஒரு எண்ணத்திலையுமே நான் இதுல கலந்துக்கல. மனிதர்கள் மேல இருக்க அன்பினாலையும் நாயின் மேல இருக்கக்கூடிய அன்பினாலையும் நம்ம இது ரெண்டுத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நான் நிகழ்ச்சிக்கு போனேன். ஆனா நான் போன எண்ணமும் வேற, அங்க நடந்தது வேற. அதனால தயவுசெய்து நீங்க இதை எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அன்பை என்றும் நாடும். படவா. நன்றி. திருச்செந்தூரில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காததால் பெண்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். கால்நடை மருத்துவக் கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய புதிய கட்டட திறப்பு விழாவில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பங்கேற்றார். 100 பேருக்கு மட்டுமே 5 கிலோ கால்நடை தீவனங்கள் மற்றும் 200 கிராம் சோள விதைகள் வழங்கப்படும் என அதிகாரிகள் கூறியதால் பலர் ஏமாற்றம் அடைந்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஓரிரு நாட்களில் உதவிகள் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். கோயில் சொத்துக்களை மீட்டு பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சொத்துக்களை மீட்டு பாதுகாக்க உத்தரவிடக் கோரி சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் வழக்கு தொடர்ந்தார். 2021 நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் மீது அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. வழக்கு விசாரணை செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தூத்துக்குடியில் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து அமைச்சர் கீதா ஜீவன் ஆய்வு மேற்கொண்டார். காலை உணவை பள்ளி மாணவ மாணவியருக்கு பரிமாறி உணவு குறித்து கேட்டறிந்தார். மேலும் சரியான நேரத்தில் மாணவ மாணவிகளுக்கு உணவுகள் வழங்கப்பட வேண்டும் என ஆசிரியர்களிடம் அமைச்சர் அறிவுறுத்தினார். டிஎன்பிஎஸ்சி தேர்வு வினாத்தாளில் ஐயா வைகுண்டரின் இயற்பெயர் காட் ஆஃப் ஹேர் கட்டிங் என தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பணிக்கான தேர்வில் பல கோடி மக்கள் வணங்கும் ஐயா வைகுண்டரின் மற்றொரு பெயரை இத்தனை கவனக்குறைவாகவும் பொறுப்பின்றியும் மொழிபெயர்த்திருப்பது கடுமையான கண்டனத்துக்குரியது என்று தனது எக்ஸ் தள பக்கத்தில் அண்ணாமலை கூறியுள்ளார். இதே கேள்வித்தாளில் 2024ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையிடமிருந்து விருது பெற்றது என்பதை தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதையும் அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலில் குடியரசுத் தலைவர் தரிசனம் செய்ய உள்ளதையொட்டி 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க வருகை தரும் திரௌபதி முர்மு புதன்கிழமையன்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் தரிசனம் செய்ய உள்ளார். இதனையொட்டி திருச்சி விமான நிலையம், ஸ்ரீரங்கம் கோயில் உள்ளிட்ட இடங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனிடையே குடியரசுத் தலைவர் வருகைக்காக கொள்ளிடக்கரையில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் ஒத்திகையும் நடைபெற்றது. மதுரை ஆதீனம் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவர் ஆதீனமட விவகாரங்களில் இருந்து விலகியிருக்க வேண்டும் என மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் விஸ்வலிங்க தம்பம் ஒருவர் மனு அளித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரை ஆதீனமட விவகாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தலையிட வேண்டும் எனவும் இளைய ஆதீனம் பட்டம் கட்டுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் மதுரை ஆதீன மடத்தின் அடுத்த வாரிசாக தன்னை அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் வீடு மீது மரம் சாய்ந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. மழை காரணமாக கண்ணாடு தெருவில் உள்ள முத்துமாரியம்மன் கோயிலில் அரச மரமும் வேப்ப மரமும் சாய்ந்து விழுந்தது. இதனால் அருகிலிருந்த குடியிருப்பும் மின்கம்பமும் விழுந்து சேதமானது. தகவல் அறிந்து வந்த நகராட்சி மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் மரங்களை அப்புறப்படுத்தி மின் இணைப்பை சரி செய்ய முயற்சியில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். பாமக சார்பில் நடைபெற்று வரும் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் ஒரு பகுதியாக போளூர் பேருந்து நிலையம் அருகே அன்புமணி ராமதாஸ் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் திருவண்ணாமலை மாவட்டம் பின்தங்கியிருப்பதற்கு அமைச்சர் வேலுவே காரணம் என கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தில் கடைசி 3 இடத்திலே கல்வியிலும் இந்த திருவண்ணாமலை மாவட்டம் வரும், சுகாதாரத்திலும் கடைசி 3 இடத்துல வருது, பொருளாதாரத்திலையும் கடைசி 3 இடத்துல வருது, வேலை வாய்ப்பிலையும் கடைசி 3 இடத்துல வருது. அப்புறம் எதுக்கியா ஒரு அமைச்சர் இந்த மாவட்டத்தில்? எதுக்கியா ஒரு அமைச்சர்? எதுக்கியா ஒரு நிர்வாகம்? எதுக்கியா ஒரு ஆட்சி? மதுரை செல்லூர் பகுதியில் வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்ததாக கூறப்படும் பெண்ணின் உடலை உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர். தற்கொலை செய்த உசிலம்பட்டியைச் சேர்ந்த பிரியதர்சினியின் உடலை ஆர்டிஓ விசாரணைக்கு பிறகு பெற்றனர். 50 சவரன் நகைகள் மற்றும் 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு கணவர் வீட்டார் கொடுமைப்படுத்தியதாக பெண்ணின் உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து சந்தேக மரணம் என்று கணவர் ரூபன்ராஜ், மாமனார் இலங்கேஸ்வரன், மாமியார் தனபாக்கியம் மற்றும் உறவினர்கள் 10 பேர் மீது செல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தலைமறைவாக உள்ள 10 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். உக்ரைன் மீதான போரை விரைந்து நிறுத்த வேண்டும் என ரஷ்ய அதிபர் புதினை பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவின் தியான்ஜனில் பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புடினும் சந்தித்து பேசினர். அப்போது உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்தியா வரவேற்பதாக பிரதமர் தெரிவித்தார். இது தவிர எண்ணெய் இறக்குமதி விவகாரம், அமெரிக்காவின் வரி உள்ளிட்டவை குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக தெரிகிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் இரு தலைவர்களும் பேசினர். சில நாடுகள் பயங்கரவாத அமைப்புகளை ஆதரிப்பதாக பாகிஸ்தானை சீனா, ரஷ்ய தலைவர்கள் முன்னிலையில் பிரதமர் மோடி சாடியுள்ளார். சீனாவின் தியான்ஜன் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் பேசிய பிரதமர் மோடி பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு எடுக்கும் போக்கை ஷாங்காய் ஒத்துழைப்பு ஒருமனதாகவும் தெளிவாகவும் நிராகரிக்க வேண்டும் என்றார். பயங்கரவாதத்திற்கு வெளிப்படையாக சில நாடுகள் ஆதரவு அளிப்பதாகவும் அது ஏற்புடையதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்தியா 40 ஆண்டுகளாக பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலையும் சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்கள் இந்தியாவிற்கு மட்டுமான பாதிப்பு அல்ல என்றும் மனிதகுலத்திற்கான சவால் என்றும் பிரதமர் தெரிவித்தார். எனவே ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார். சீன அதிபர் ஷி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புதின் முன்னிலையில் இந்த குற்றச்சாட்டை பிரதமர் மோடி முன்வைத்தார். அப்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் அருகே அமர்ந்திருந்தார். மத்திய அரசின் வெளியுறவு கொள்கையை காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இதுவரை தனது சிறந்த நண்பர் என ட்ரம்பை கூறி வந்த மோடி இப்போது ஷின்பிங்கை நண்பர் என கூறுவதாக காங்கிரஸ் கட்சியின் பவன் கெரா கூறியுள்ளார். எல்லையில் கல்வானில் நமது படையினர் கொல்லப்பட்டதற்கு ஷின்பிங்கிடமிருந்து நம் பிரதமர் நீதி பெற முடியுமா என்றும் பவன் கெரா கூறியுள்ளார்.
சீன எல்லையில் இயல்பாக நம் படைகள் கண்காணிப்பில் ஈடுபட முடியுமா? எல்லையில் 5 ஆண்டுகளுக்கு முன் இருந்த நிலை வருமா என்றும் கெரா கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் வாக்காளர் வரைவு பட்டியலில் திருத்தம் செய்வதற்கு முறையிடுவதற்கான அவகாசத்தை மேற்கொண்டு நீட்டிக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் இவ்வாறு கூறியது. எனினும் இதற்கு பின் வரும் மனுக்கள் வாக்காளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பின் பரிசீலிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்காளர் பட்டியல் பணியில் மாநில சட்ட ஆணைக்குழு ஆர்வலர்கள் உதவ வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறினர். மக்களை ஏமாற்ற தெரிந்தவரே சிறந்த தலைவர் என்று மத்திய அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான நிதின் கட்கரி வேடிக்கையாக பேசினார். நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தான் வேலை செய்யும் துறையில் உண்மையை இதயத்திலிருந்து சொல்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் யார் மக்களை நன்றாக ஏமாற்ற முடியுமோ அவர்தான் சிறந்த தலைவர் என்றும் நகைச்சுவையாக குறிப்பிட்டார். எந்த கட்சி அரசாக இருந்தாலும் நல்லது செய்பவர்கள் மரியாதை பெறுவதில்லை என்றும் கெட்டதை செய்பவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை என்றும் நிதின் கட்கரி தெரிவித்தார். மகாராஷ்டிர தலைநகர் மும்பையில் கடந்த 35 ஆண்டுகளில் 2வது முறையாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிக அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த மாதம் மொத்தமாக 118 சென்டிமீட்டர் மழை பதிவானது. இதில் ஆகஸ்ட் 15 முதல் 19 வரையிலான நாட்களில் மட்டும் 82 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 35 ஆண்டுகளில் அதிகபட்சமாக 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 124 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் தற்போது அதற்கு அடுத்த அதிக அளவாக 118 சென்டிமீட்டர் மழை பொழிந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் பெய்து வரும் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. நகரின் பல பகுதிகளில் மழைநீர் தேங்குவதால் வாகனங்கள் தத்தளித்தபடி சென்றன. அஜ்மீர் பகுதியில் முழுவதுமே இதே நிலை நீடிப்பதால் பல வணிக வளாகங்களின் தரைதளத்தில் தண்ணீர் தேங்குகிறது. மழை நீடிக்கும் என வானிலை மையம் எச்சரித்திருக்கும் நிலையில் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கரீபியன் பகுதியில் கடற்படையினரை அமெரிக்கா குவித்து வருவது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. அணு ஆயுதங்களை தாங்கிச் செல்லும் நீர்மூழ்கி கப்பல் உள்ளிட்ட 7 அமெரிக்க போர்க்கப்பல்களை கரீபியன் பகுதியில் நிலைநிறுத்தும் பணியில் அமெரிக்க கடற்படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதோடு அந்த கடல் பகுதியில் 4000க்கும் மேற்பட்ட வீரர்கள் குவிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. போதைப் பொருள் கடத்தல் கும்பலுக்கு முடிவு கட்டும் நோக்கத்தில் இந்த அதிரடி நடவடிக்கையில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இலங்கையில் இரட்டை யானை குட்டிகளின் 4வது பிறந்த நாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பின்னவலை யானைகள் காப்பகத்தில் 2021ஆம் ஆண்டு முதல் முறையாக ஒரு யானை இரட்டை குட்டிகளை ஈன்றது. இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக பிறந்த இரட்டை யானை குட்டிகளுக்கு சஜனா மற்றும் திசா என பெயர் சூட்டப்பட்டது. இந்த 2 யானை குட்டிகளின் 4வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டுள்ளது. மாபெரும் கப்பல்களையே மூழ்கடித்து விடக்கூடிய ராட்சத அலைகள் அதிகரிக்கும் அபாயம் குறித்து விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ராட்சத அலைகள் வழக்கமான அலைகளை விட 2 மடங்கு பெரியதாகவும் கணிக்க முடியாததாகவும் இருக்கும். இவை திடீரென தோன்றி சில நிமிடங்களில் மறைந்துவிடும் தன்மை கொண்டவை. புவி வெப்பமயமாதல் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் ராட்சத அலைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். 2019இல் பிரிட்டனில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி அமெரிக்க கடற்கரையில் ராட்சத அலைகளின் உயரம் ஆண்டுக்கு 1 விழுக்காடு அதிகரித்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த அலைகளை முன்கூட்டி கணிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உதவியுடன் கருவிகளை விஞ்ஞானிகள் உருவாக்கி வருகின்றனர்.